ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரிப்பூக்கள் அத்தியாயம் 11. பானுமதியின் கடந்த காலத்திற்குள் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பானுமதியை விட 7-8 வயது மூத்தவள் வசுமதி. ஒருவரையொருவர் உயிருக்கு சமமாய் மதிக்கிற நேசிக்கிற சகோதரிகள். இருவருக்கும் இடையில் ஒரு சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது. அவ்வளவு ஒற்றுமை, அத்தனை பாசம் வசுமதிக்கு. அண்ணனோ தம்பியோ உடன் வந்து பிறக்கவில்லையே என்ற கவலையை அடியோடு அழைத்திருந்தது தங்கை பானுமதியின் பாச மழை. இருவருமே 10வது வரைக்கும் படித்தவர்கள். ஏழ்மையான குடும்பம்தான். கிராமத்தில் அன்றாடம் கூலி வேலை செய்துதான் அவர்கள் இருவரையும் வளர்த்து ஆளாக்கினாள் வேணி. 2 பெண்களை எப்படி சமாளிக்க போறோம், எப்படி திருமணம் செஞ்சு கொடுக்க போறோம், எப்படி கரையேற்ற போறோம் என்ற கவலையிலேயே அவளை தீராத நோய்க்கு ஆளாக்கி விட்டது. அப்பா அம்மா யாரும் இல்லாத தங்கள் உறவுக்கார பையனான பாஸ்கருக்கு வசுமதியை கல்யாணம் செய்து முடித்த ஒரே மாதத்தில் வேணி போய் சேர்ந்து விட்டாள். கல்யாணமாகி புருஷன் வீடு போய்விட்ட வசுமதியின் பிரிவை தாங்க முடியாமல் வேதனையில் இருந்த பானுமதிக்கு தாயின் பிரிவு வேறு வேதனையை அதிகப்படுத்தியது. அழுவதற்கு கண்ணில் கண்ணீர் கூட இல்லை. மனசு போல கண்களும் வறண்டு கிடந்தது. இருட்டான பள்ளத்தாக்கில் விழுந்து விட்டதைப் போல உணர்ந்தாள். இனி என்ன செய்வது? தாய் இல்லாமல் எப்படி தனியே வாழ்வது? பெரிய கேள்வி அவளை பயமுறுத்தியது. சாப்பிடாமல் தூங்காமல் கவலையிலேயே இளைத்து துரும்பாய் போனவளை பாஸ்கரும் வசுமதியும் கெஞ்சி கூத்தாடிதான் இங்கே கூட்டி வந்திருந்தார்கள். மனசுக்குள் மறிவை பானுமதியை கொஞ்சம் கொஞ்சமாக கலகலப்பு மாற்றியவன் பாஸ்கர் தான். அவர்களின் வீட்டில் புது உறவாய் சசிகுமார் வந்து பிறந்ததும் பானுமதி முற்றிலும் மாறிப்போனாள். துள்ளலோடும் துடிப்போடும் உற்சாகத்தோடும் சசிகுமாரை கொஞ்சுவதிலும் பராமரிப்பதிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். வசுமதிக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்து ஒரு தாய் மாதிரி சசிகுமாரை எந்நேரமும் தன் தோளிலும் மடியிலும் போட்டு கொஞ்சிக் கொண்டிருந்தாள். நான் தான் எந்த திறமையும் இல்லாமல் இருந்துட்டேன். பானு, நீயாவது ஏதாவது உருப்படியாக கற்றுக்கோ. பொம்பளைங்கன்னா சமைக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் பிள்ளை பத்துக்கிறதுக்கும் அப்படின்ற மாதிரி நிலமை, அப்படி இருக்கிற நிலமை மாறணும்டி அப்படின்னு சொல்லி தன் தங்கை பானுமதியை ஒரு தையல் வகுப்பில் சேர்த்து விட்டாள் வசுமதி. தையல் வகுப்புக்கு சென்றதால் அவள் வாசுவை சந்திக்க நேரிட்டது. தையல் நிலையத்திற்கு நேர் எதிரில் கமலி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டை நடத்தி வந்தான் வாசு அழகான வசீகரமானவன். பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வேலை கிடைக்காமல் வங்கியில் லோன் வாங்கி சொந்தமாக இந்த இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்திருந்தான். அவனுடைய அப்பாவும் அம்மாவும் கிராமத்தில் இருந்தார்கள். இவன் மட்டும் தனியே தங்கி தானாய் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். தையல் கற்றுக்கொள்ள எவ்வளவோ பெண்கள் வந்தார்கள். ஆனால் அவனை கவர்ந்தது பானுமதி தான். அடுத்து பானுமதிக்கும் வாசுக்கும் நடந்து என்ன? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.